நேற்றும் இன்றும் என்றும் மாறாத அன்பின் தெய்வமே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த உபவாச நாட்களிலும் ஆண்டவரே, உம்முடைய வேதத்தை வாசிக்கவும் அதனை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளவும் நீர் கொடுக்கப்பட்ட இந்த வாய்ப்பிற்காக நன்றி ஏறெடுக்கின்றேன் சுவாமி. ஆம் ஆண்டவரே, எங்கே 2-3 பேர்கள் கூடி என் நாமத்தை துதிப்பேர்களேயானால் அங்கே நான் இருப்பேன் என்று வாக்களித்த அன்பின் தெய்வமே, இப்போது நாங்கள் குடும்பமாய் திருச்சபையாய் உம்மை நோக்கி வேண்டுதல் செய்கிறோம் சுவாமி. ஆம் ஆண்டவரே, இந்த உபவாச நாட்களிலே உம்முடைய தேவ ஆவியை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நாங்கள் எங்களை மாற்றிக்கொள்ள நீர் கிருபை செய்து தயார்படுத்த வேண்டும் என்று ரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டுகிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துக்கள் அன்பான பிராட்வே திருச்சபையாரே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய குடும்பத்தின் சார்பாக வாழ்த்துதை தெரிவித்துக் கொள்கின்றேன். அவ்விதமாகவே நம்முடைய சபை ஆயர்களுக்கும் நன்றியை தெரிவிக்கின்றேன். யாத்ராகமும் 31 அதிகாரம் 2ஆம் வசனத்தை பொது வாசிக்க கேட்போம். யாத்திரையாகமம் 31 அதிகாரம் 2ஆம் வசனம். நான் யூதாவின் கோத்திரத்தில் ஊர்னுடைய மகனான ஊரியின் குமாரன் பெஸ்லியேலை பேர் சொல்லி அழைத்து. அன்பிற்கினிய திருச்சபையோரே, இந்த உபவாச நாட்களிலே இந்த வேத வசனத்தை பற்றி உங்களோடு பேசுவதற்காக வல்லமையுள்ள தேவனுக்கு நன்றியை எடுக்கின்றேன். ஆமாண்டவரே, இந்த வசனத்தை பார்க்கும் பொழுது பெஸ்லியேலை ஆண்டவர் தேவ கிருபையினால் நிறைத்திருக்கிறார், தேவ ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். மேலும் ஆண்டவரே, இந்த பெஸ்லியேலை பற்றி நாம் பார்க்கும் பொழுது யூத கோத்திரத்தில் ஊருடைய குமாரனான யூரியின் குமாரனான பெஸ்லியேலை பற்றி நாம் இங்கே பார்க்கிறோம். இங்கே ஆண்டவர் பெஸ்லியேலை பெயர் சொல்லி அழைக்கிறார். தேவ ஆவியினால் நிரப்பப்பட்டவராக அவர் இருக்கிறார். இந்த பெஸ்லியேலை பற்றி நாம் வேதத்திலே பார்க்கும் பொழுது அவருடைய பணி, அவருடைய வாழ்க்கையை பற்றி பார்க்கும் பொழுது அவர் தேவனுடைய ஆலயத்தை சித்திர வேலைகளால் அழகு செய்பவராக இருக்கிறார். ஆமாண்டவரே, உம்முடைய மகன் உம்முடைய ஆலயத்தை அழகு செய்பவராக இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. அவ்விதமாகவே பெஸ்லியேல் என்றால் தேவனுடைய நிழலிலே என்று எபிரேய மொழியிலே அர்த்தமாம். இந்த பெஸ்லியேல் தேவனோடு பேசி தேவனுடைய திருப்பணியில் எல்லாவற்றையும் ஒழுங்கு செய்கிற மோசே தனக்காகவும் தன்னுடைய பணிக்காகவும் வேலைக்காகவும் ஊழியத்திற்காகவும் பெஸ்லியேலை நினைத்த பொழுது ஆண்டவர் பெஸ்லியேலை அழைத்து மோசேக்கு உதவும்படியாக அவரை அனுப்புகிறார். மேலும் தேவனுடைய பிரகாரங்களில் பிரவேசித்து ஆசீர்வதிக்கவும் மக்களுக்கு போதிக்கிறவுமான ஆரோனுக்கும் இவர் உதவி செய்வதாக இருக்கிறார். அவருடைய வஸ்திரம், அவருக்குண்டான பொருள்களுக்காக அவர் உதவி செய்வதாக இருப்பதாக நாம் வேதத்திலே பார்க்கிறோம். மேலும் தேவனுடைய ஆவியின் வரம் இல்லாமல், தேவனுடைய ஆவியினால் நாம் நிரப்பப்படாமல் எந்த ஒரு பணியிலும் நாம் சிறப்பாக செயல்பட முடியுமா என்பது ஒரு கேள்வி. ஆனாலும் இப்போது நம்முடைய திருச்சபை எடுத்துக்கொண்டால் நம்முடைய திருச்சபையை வழிநடத்துவதற்காக ஆயர் பெருமக்கள் இருக்கிறார்கள். அதை போலவே ஆலயத்தில் பல ஐக்கியங்கள் இருக்கிறது. அந்த ஐக்கியத்திலே உதாரணமாக மென் ஃபெலோஷிப், உமன் ஃபெலோஷிப், யூத் ஃபெலோஷிப் என்ற பல ஐக்கியங்கள் இருந்தாலும் அந்த ஐக்கியத்திலே செயல்படுபவராகவும் அல்லது அந்த ஐக்கியத்தை வழிநடத்துபவராகவும் இருக்க வேண்டுமையானால் நாம் தேவனுடைய ஆவியை பெற்றிருத்தல் நலமாக இருக்கும். மேலும் இவ்விதமாக பார்க்கும் பொழுது அநேக ஐக்கியங்களுக்கிடையே நாம் தேவ ஆவியை பெற்றிருந்தால் மட்டுமே இதை போன்ற பணிகளில் நாம் செயல்பட முடியும். உதாரணமாக நம்முடைய ஆலயத்தை ஆயர் வழிநடத்துகிறார்கள். ஆனால் அவருக்கு உதவியாக செயலாளர், பொருளாளர், கமிட்டி உறுப்பினர்கள், அது மட்டுமல்லாம திருப்பணியாளர் என்று பலர் இருக்கிறார்கள். எத்தனை பேர் இருந்தாலும் தேவனுடைய ஆவி இருந்தால் மட்டுமே இந்த பணிகளில் நம்மை நாமே ஈடுபடுத்திக் கொள்ள முடியும் என்று நாம் அறிய வருகிறோம். மேலும் இந்த அதிகாரத்திலே நாம் நம்முடைய இந்த 5ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது மற்றும் சகலவித வேலைகளையும் யூகித்து செய்கிறதற்கு வேண்டிய ஞானமும் புத்தியும் அறிவும்
அவனுக்கு உண்டாக அவனை தேவ ஆவியினால் நிரப்பினேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனவே ஆண்டவரே, இந்த புத்தியை, இந்த ஆவியை, இந்த இந்த கூர்மையான அறிவை நீர் எங்களுக்கு கொடுக்கும்படியாக வேண்டுதல் செய்கிறோம். ஆம் ஆண்டவரே, யூகித்து செய்யக்கூடிய ஞானத்தையும் புத்தியும் அறிவையும் எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. இந்த உபவாச நாட்களில் நாங்கள் அவ்விதமான தேவ ஆவியை, உம்முடைய ஆவியை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக எங்களை நாங்கள் மாற்றிக்கொள்ளவும் தகுதி படைக்கவும் மாற்றல்ல வேண்டும் என்ற இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசுவாகிய உம்முடைய வேண்டுதல் செய்கிறோம். ஆம் ஆண்டவரே, நீர் தேவ ஆவியை எங்களுக்கு கொடுப்பீர் என்று விசுவாசிக்கிறோம். இப்போது நாம் ஜெபம் செய்வோம். நேற்றும் என்று மாறாது எங்கள் தெய்வமே இயேசப்பா, இந்த உபவாச நாட்களிலே, இந்த 4ஆம் நாட்களிலே ஆண்டவரே, குடும்பமாய் நாங்கள் ஒன்று கூடி மோடுத்து அசைவாடத்தக்கதான கிருபை குட்டமுக்காக கோடான் கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன் இயேசப்பா. ஆம் ஆண்டவரே, இந்த திருச்சபையிலே இந்த ஆண்டிலே இந்த மாதிரி ஒரு 40 நாட்களிலும் ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பமும் ஆண்டவரே இந்த தவச காலங்களிலே ஆண்டவரே உம்மை பற்றி தியானிக்கவும், உம்மை பற்றி பேசவும், உம்மோடு உறவாடவும் தக்கதான கிருபை கொடுத்தவங்களுக்காக கொடான் கொடி ஸ்தோத்திரங்கள் ஏசப்பா. ஆண்டவரே, நீர் எங்களுக்காக கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே, அதற்காக ஸ்தோத்திரம் ஏசப்பா. ஆமா ஆண்டவரே, இது அந்த நேரத்திலே ஆண்டவரே தேவ ஆவியை பெற்று ஆண்டவரே உமக்கு ஊழியம் செய்யத்தக்கதான பெசிலேல எங்களுக்கு கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம் ஏசப்பா. ஆமா ஆண்டவரே, எங்கள் குடும்பத்திலே நாங்கள் பெசிலேலை படுத்தி தியானிக்கத்தக்கதான கிருபியை கொடுத்து ஆண்டவரே இந்த நாளிலே ஆண்டவரே அவரை பற்றி பேசவும் ஆண்டவரே, இது சபை மக்கள் ஆண்டவரே எனக்காக வேண்டிக்கொள் என்ற ஒவ்வொருத்தரும் உமது கரங்களில் வைக்கிற ஆண்டவரே, அதற்காக கொடான் கொடி ஸ்தோத்திரங்கள் ஏறெடுத்து உமது பாதம் பணிஞ்சு கெஞ்சி கேட்கிறோம் பிதாவே. ஆமென்.